ராஜசுவாலை அன்பர்களுக்கு வணக்கம். 63 நாயன்மார்களில் திரு ஞானசம்பந்தர், திரு நீலநக்கர், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார் என நால்வர் பெருமக்களுக்கு வைகாசி மூலமான இன்று குருபூஜை. திரு நீலநக்க நாயனார் திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்விக்கும் பாக்கியம் பெற்றவர். மிகச்சிறந்த சிவனடியார். திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் இறைவனின் நாமங்களை யாழிசைத்து சிவபெருமானின் ஸ்தலந்தோறும் பாடல் புரியும் சிவத்தொண்டு புரிந்தவர். முருகநாயனார் இறைவனுக்கு புஷ்பத்தொண்டு புரியும் மிகச்சிறந்த சிவனடியார். திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட நாயனார், முருகநாயனார் மூவரும் திருஞான சம்பந்த பெருமானின் திருமணத்தின் போது ஜோதியில் கலந்த சிவனடியார்கள். திருஞான சம்பந்த பெருமான் சிவபாத விருதையர்க்கும் பகவதி அன்னைக்கும் நற்பேராய் வந்த சீர்காழி சிவகுழந்தை. நட்சத்திர திருக்கொண்டு ஆதிரை நன்னாளில் வந்தார் நம் சம்பந்தர். சிவபாதருடன் சென்று ஸ்தானம் செய்த தந்தை காணாது அழ தன் மகன் அழுகை கண்டு தோணியப்பர் தேவியோடு தேனமுத திருப்பால் அளிக்க திருஞான சம்பந்தரானார். சிவபாதர் கரை வந்து பாலுண்ட மகனிடம் யார் தந்த பாலடா பார் அரிய பகருவாய் தந்தைக்கு என்று உரைக்க, பால் தந்த உமையொரு பாகனை உலகறிய ஓதி தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று செப்புவித்தான் சிறுமொழியில். சீர்காழி சிவசெல்வன் கோலக்கா இறை கண்டு சிறு கையால் தாளமிட்டு மடையில் வாழையிட என்று பதிகம்பாட தன் குழந்தை கைவழி பொறுக்காத இறை தேவியுடன் வந்து பொற்தாளம் தந்திட்டான். சம்பந்தர் தன் அன்னை பகவதிக்காக அவள் ஊராம் நனிப்பள்ளி தலமதனில் நன்றுணையான் இடம் வேண்டி மருதமான பாலையான இத்தலத்தை நெய்தலாக்கி நன் மருதம் செய்தார். சிறு காலால் நடந்ததினால் களைப்புற்று ஐந்தெழுத்தோதி மாறன்பாடி எனும் ஊரில் அயர்ந்தனன். திருநெல் வாயிலிறை மகன் கண்ட துயர் கண்டு முத்தினால் சீவிகை குடை சின்னம் தந்துவித்தான். தந்தையின் அன்பு கண்டு எந்தை ஈசன் எம்பிரான் என பாடி பல்லக்கில் பவனி வந்தான் நம் சம்பந்தன். உபநயன சடங்கு நீக்கி ஐந்தெழுத்து பெருமை சொல்ல பஞ்சாக்கரம் பதிகமாம் துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினும் என பதிகமோதி பார்ப்புகழ பாடி வந்தாம் பாலகனாம் சம்பந்தன். திருமயிலாப்பூரில் சிவநேசர் மகள் பூம்பாவை இறைவனுக்காக பொன்னையும் பொருளையும் தருவேன் என சிவநேசர் கூற, மகளோ பாம்பு தீண்டி இறைவனடி சேர ஈமக் கடன் முடித்து எலும்புகளையும் சாம்பலையும் ஒரு குடத்திலிட்டு கன்னி மாடத்தில் வைத்து திருஞான சம்பந்த பெருமான் வரும்போது ஒப்புவிக்க எண்ணினார் சிவநேசர். திருஞான சம்பந்த பெருமான் திருமயிலாப்பூர் வந்து
இச்செய்தி கேட்டு குடத்தினை கோவில் கொண்டு வருக என அருளினார். இறைவன் முன் மட்டிட்ட புன்னை எனும் பதிகத்தை பாடி போதியோவெனும் அன்னமை திருவாக்கனும் அமுதம் அவ்வங்கம் துண்ண வந்துருவமாய் தொக்கதக் குடத்துள் என்று பாட பூம்பாவாய் குடமுடைத்து மங்கையாய் எழுந்தருளி வணங்கினாள். இவ்வாறு பல பதிகங்கள் பாடி பல சிறப்புகள் செய்த திருஞான சம்பந்த பெருமானுக்கு தாய் தந்தையர் திருமணம் செய்விக்க எண்ணி திருநல்லூர் பெருமணத்தில் வாழும் நம்பியாண்டார் நம்பியின் திருமகளை பேசி திருமணம் செய்விக்க ஏற்பாடு செய்தனர். திருஞான சம்பந்த பெருமான் காதலி கைப்பற்றி அக்கினி வலம் வரும்போது அக்கினியாவர் சிவபெருமானே என்று எண்ணி இந்த இல்லொழுக்கம் வந்து சூழ்ந்ததே இவள் தன்னோடும் அந்தமில் சிவன்தாள் சேர்வன் எனும் ஆதரவு பொங்க சுற்றத்தாரும் தொண்டர் குழாங்களும் புடைசூழ திருக்கோயில் அடைந்தார் திருஞான சம்பந்தப் பெருமான். கல்லூர் பெருமணம் என்ற பதிகத்தை ஓத சிவபெருமான் காதலியும் நீவிரும் திருமணம் காண வந்தார் அனைவரும் நம்பார் சோதியில் கலக்குக என்று திருவருள் செய்து அருள் புரிந்தார். திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், சிவபாத விருதையர், நம்பியாண்டார் நம்பிகள் என அனைவரும் ஜோதியுள் கலந்தனர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக் கொய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற நமச்சிவாய பதிகத்தை ஓதி காதலியை கைப்பற்றி கொண்டு வளங்கொண்டருளி தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தப் பெருமான் நாதனில் வளர்ஜோதி நன்னி அதனுட்புகுவார் போதநிலை முடிந்தவழி புக்கொண்டியுடானார் என்று வைகாசி மூல நன்னாளில் திருஞான சம்பந்தப் பெருமான் ஜோதியில் கலந்தார். இறைவன் அடிபோற்றி வாழ்ந்த 63 நாயன்மார்களின் பொற்பாத் கமலப் பதங்களை நமஸ்கரித்து நாமும் தேவார திருவாசகங்களை கற்றுணர்ந்து ஓதி எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன்.